ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸோ நீங்க இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருந்தீங்க. நான் வந்திருக்கேன். ஸோ என்னென்ன ப்ரோ நம்ம பார்க்க போறோம்? ப்ரோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க சுகர் கிளைடர்ஸ் தான் ப்ரோ காட்ட போறோம். எல்லாமே மேக்ஸிமம் ஜோய்ஸோட தான் இருக்காங்க. குட்டிங்க இருக்கு ப்ரோ இப்ப. வேணும்ன்றவங்க கூட என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே. ஆல்சோ இப்ப நம்ம கிட்ட என்னென்ன பேர்ட்ஸ்லாம் இருக்கு அண்ட் தென் எக்ஸாட்டிக் பெட்ஸ் என்ன இருக்கு அதெல்லாம் பத்தி மட்டும் தான் ப்ரோ இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ப்ரோ இப்ப ஃபர்ஸ்ட் போய் சுகர் கிளைடர் பார்த்துடலாம். பார்த்துடலாமா? வாங்க. ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ இவங்க தான் சுகர் கிளைடர்ஸா ஆமா ப்ரோ, இங்க எல்லாமே சுகர் கிளைடர்ஸ் தான். இங்க அங்க எல்லாத்துலயுமே இப்ப ஜோய்ஸ் இருக்காங்க. இதோ இங்க வாங்க பார்க்கலாம். இது உள்ள பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாமே மார்னிங்ல வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே நக்டோரியல் அனிமல்ஸ் தான். இங்க பாருங்க, இதுல இருக்காங்க. கீழே இருக்க பேர்லயும் இருப்பாங்க. அதோட பெல்லில இருக்கிறதுனால மேக்ஸிமம் விசிபிளா உங்களுக்கு தெரியாது. அது வெளில வந்தா மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளா எல்லாத்துலயுமே தெரியும். குட்டிங்க இருக்கு கரெக்ட்டுங்களா? எல்லாத்துலயுமே இருக்கு ப்ரோ இப்போதைக்கு. ஓகே ஓகே ப்ரோ. என்னென்ன இது ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரோ நம்ம கிட்ட சுகர் கிளைடர்ஸ்ல பாத்தீங்கன்னா லூசி, கிரே இந்த ரெண்டே மியூட்டேஷன் தான் இருக்கும். ஓகே ஓகே. மத்த மியூட்டேஷன்ஸ் மேக்ஸிமம் நம்ம பண்றது இல்ல. ஏன்னா இது வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு மியூட்டேஷன் ப்ரோ. இப்ப பைடு, கிரிமினோலாம் பாத்தீங்கன்னா எல்லாராலையும் வாங்க முடியாது. அதனால இந்த ரெண்டு மியூட்டேஷன் தான் மேஜரா வச்சிருக்கோம். ப்ரோ பேசிக்காவே இவங்கலாம் பாத்தீங்கன்னா நக்டோரியல் அனிமல் ப்ரோ. அதனால தான் இப்போதைக்கு இவங்க வெளியே வர மாட்டேன்றாங்க. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வேலைக்கு போறாங்கன்னா காலையில நீங்க வேலைக்கு போற டைம்ல இவங்கலாம் தூங்குவாங்க. நீங்க எப்ப ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக பெஸ்டான ஒரு ஆப்ஷன் தான் சுகர் கிளைடர்ஸ் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. சோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டயட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி ப்ரோ. இப்போ வந்து ஒரு டாக் வளர்க்குறதுக்கும் சுகர் கிளைடர் வளர்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த கேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 2 feet தான் இருக்கும், 2 அடி தான். பட் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பேர் சுகர் கிளைடர் வச்சிருக்கீங்க, அதோட ஜோய்ஸும் இதுக்குள்ளேயே அவங்க ஈஸியாக கேர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஃபுட்டுன்றதும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் வந்துருச்சு. சும்மா நீங்க ஹாட் வாட்டர்ல போட்டு மிக்ஸ் பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் வைக்க போறீங்க. இல்லைனா ஃப்ரூட்ஸ் ஒரு சின்ன பீஸ் அவ்வளோதான். நீங்க பர் மந்த் உங்களுக்கு செலவு பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 அவ்வளோதான். இவங்களுக்கு வேக்சினேஷனோ இல்ல ஆன்டிபயோட்டிக்ஸோ எதுவும் ஸ்பெசிஃபிக்கா இந்தியாவில் இல்ல இன்டர்நேஷனலி பெருசு எதுவும் கிடையாது. அதனால நீங்க மெடிக்கல் பில்ஸ்ன்னு பார்த்தாலும் ரொம்ப கம்மி தான். இப்போ ஒரு டாக் நீங்க வாங்குறீங்கன்னா ஆவரேஜா பர் மந்த் வந்து ஒரு 2 to 3,000 கண்டிப்பா செலவு பண்ணி ஆகணும். இதுக்கு அதுல ஒரு சைபர் கட் பண்ணுங்க. 200 to 300 தான் பர் மந்தே நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் ஒரு 2-3 இயர்ஸா கிளைடர்ஸ் வளர்க்குறேன். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமே வந்தது கிடையாது. எதுவுமே வந்தது கிடையாது. லைக் சிக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா குட்டியில நீங்க பேரண்ட் கிட்ட இருந்து ரொம்ப சீக்கிரம் பிரிச்சிட்டீங்கன்னா அவங்க ஃபீட் எடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் தான் சுகர் கிளைடர்ஸ்ல வருமே தவிர நீங்க ப்ராப்பர் என்னோடதுல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஜோ எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு இந்த மாதிரி சைஸ்ல இருக்க ஜோய்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல ப்ரோ. இது என்ன எத்தனை மந்த் ப்ரோ? ப்ரோ இவங்க எல்லாம் எப்படியும் 60 days பிளஸ் இருப்பாங்க ப்ரோ. புரியல. 60 நாளைக்கு மேல இருப்பாங்க. 60 நாளைக்கு. ஆமா, மினிமம் 60 days மேல இருக்கணும். அது எப்படின்னா பவுச்சை விட்டு வெளில வந்து 60 நாள் மேல இருக்கணும். பவுச்சை விட்டு வெளிய வந்து அவுட் ஆஃப் பவுச்னு சொல்லுவாங்க, ஓஓபி. அதுல இருந்து 60 நாள் ஆச்சுன்னா இவங்க நல்லா க்ரோ ஆகி இருப்பாங்க, செல்ஃப் ஃபீடிங் எடுப்பாங்க. ஓகே ப்ரோ இவங்க இப்பதான் ஃப்ரெஷ்ஷா பேரண்ட் கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. அதனால இனிஷியலா கொஞ்சம் பயப்படுவாங்க நம்ம கிட்ட ட்ரஸ்ட் பண்ணி வர்றதுக்காக. இந்த டைம்ல நீங்க எடுத்து க்ரோ பண்ணீங்கன்னா உங்களை பேரண்டா நினைச்சு உங்ககிட்ட நல்லா பிளேஃபுல்லா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளோட மிங்கிள் ஆக ரொம்ப மிங்கிள் ஆயிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளையிங் டாக் மாதிரி ப்ரோ. ரொம்ப அழகா இருப்பாங்க. வால்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஏன்னா இந்த டெய்ல் வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிடும் 60 நாள் இருக்குமா இல்லையான்றது. இதை விட சின்னதா நீங்க வாங்கிட்டாலும் என்ன ஆகும்னா உங்ககிட்ட ஃபீடிங் எடுக்கிறதுக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க. இதோட பெருசா வாங்கிட்டீங்கன்னா உங்க கூட பழகிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. சோ இது ஓரளவுக்கு கரெக்டான சைஸ். ப்ரோ இப்போ இது வந்து செல்ஃபா ஃபீட் எடுக்குமா இல்லனா? எடுக்கும் ப்ரோ, இது செல்ஃபா ஃபீட் எடுக்கும். அது 60 நாள் ஆயிடுச்சுனா அதுவே ஓனா எடுக்க ஆரம்பிக்கும். என்னென்ன மாதிரி ஃபீட் நீங்க கொடுக்குறீங்க? ப்ரோ நம்ம கொடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா இவங்களுக்குன்னு வர ஸ்பெஷலைஸ்டு ஃபுட் தான் ப்ரோ கொடுக்குறோம். லிக்விட் ஃபுட் தான், நெக்டார் பேஸ்ட். இவங்களோட டயட்ல பாத்தீங்கன்னா 20% நெக்டார் இருக்கணும் ப்ரோ. அதாவது மகரந்தம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஹனி கலெக்ட் பண்றது, அது நெக்டார் பேஸ்ட் மட்டும் தான் இவங்களுக்கு மெயினான டயட். இது கூட பாத்தீங்கன்னா அடிஷனலா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுப்போம் ப்ரோ. ஃப்ரூட்ஸ் அண்ட் தென் வேற சில ஃபுட்ஸ் எல்லாமே கொடுப்போம். ஒன்ஸ் நம்ம கிட்ட ஒரு சுகர் கிளைடர் வாங்குனாங்கன்னா நம்மளே லைக் ஃபுல் கைடன்ஸுமே கொடுத்துடலாம். ஏன்னா எப்படி மெயின்டைன் பண்ணணும் எல்லாமே நம்மளே கம்ப்ளீட்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் கொடுப்போம். அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நாங்க வாங்கிட்டு போறதுக்கு அளவே பண்ணுவோம். ஏன்னா வாங்கிட்டு போய் அவங்களாலையும் அதை பாத்துக்க முடியாம அதுவும் கஷ்டப்பட்டு இவங்களும் கஷ்டப்பட்டு. ஆனா மேக்சிமம் மத்த பெட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது யாருமே ரிட்டர்ன் வந்ததே கிடையாது. மெஜாரிட்டியா இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஏன்னா இப்ப நாங்க பாத்தீங்கன்னா டாக் கெனல் வச்சிருக்கோம், அண்ட் தென் பேர்ட்ஸ் ஃபார்மும் வச்சிருக்கோம், சுகர் கிளைடர்ஸும் வச்சிருக்கோம். பட் கம்பேரிட்டிவ்லி ரிட்டர்ன் ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப கம்மி.
ஓகே, ஊருக்கு ஓகே. போனா கூட நீங்க மத்த இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. இதுனா நீங்க ஈஸியா ஒரு எடுத்துட்டு சின்ன ஒரு போயிடலாம். பவுச் மாரி ஆ ஒண்ணு போட்டு அழகா எடுத்துட்டு ஒண்ணும் இல்ல ப்ரோ. போயிடலாம். பாக்கெட்ல நீங்க இப்படி போட்டீங்களா, முடிஞ்சுச்சு. உங்க பாக்கெட்லயே கூடவே அது பாட்டு வரப்போகுது. அது இருக்கிறது கூட தெரிய போறதில்ல. நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போனா கூட இப்படி பாக்கெட்ல என்ன தெரிய வரப்போகுது. தெரியாது. சோ ஆப்வியஸ்லி இந்த மாரி சவுண்டா தான் சவுண்ட் மட்டும் போட்டா அவ்வளவுதான் மட்டும் தான் முடிஞ்சிருச்சு. ஓகே தான். ஆ இது இப்ப பேரண்ட் இருந்தே எடுத்ததுனால கொஞ்சம் அந்த சவுண்ட் போடுவாங்க ஓகே, இனிஷியலா ஓகே, ஓகே. பயத்துல. அதுவும் ம். மார்னிங் டைம் வேற. ஏன்னா அவங்க நைட்லயே ரொம்ப ஆக்டிவா வளர்ந்தவங்க. சோ இந்த வெளிச்சத்த பார்த்து பயப்படுவாங்க. ஓகே, ஓகே, ஒரு ஓகே. 2, 3 டேஸ் நல்லா வெல் அடாப்டடா அவங்க கூட இருப்பாங்க. ஓகே ப்ரோ. ஹாய் ப்ரோ. இப்ப என்ன ப்ரோ ப்ரோ ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாஸ் மிக்ஸ் பண்றீங்களா? எந்த இதுல மிக்ஸ் பண்ணணும் ப்ரோ இது? எந்த ப்ரோ மாரி? இது ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு தோசா பேட்டரோட கன்சிஸ்டன்சி இருக்கணும் ப்ரோ. அப்பதான் அவங்களுக்கும் ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும். இப்ப ஓகே, நீங்க ரொம்ப தண்ணியா குடுக்குறீங்கன்னா ஏஜ் குரூப்ஸ் பொறுத்து குடுக்கலாம். ஓகே. அது வந்து கிராப் மில்க்ன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து ம். டே 1 சிக்ல இருந்து நீங்க ஃபீட் பண்ண போறீங்கன்னா கிராப் மில்க் கன்சிஸ்டன்சி. அதாவது ஒரு போர்ஷனுக்கு 3 போர்ஷன் வாட்டர் ஓகே, 1:3 ரேஷியோல குடுப்பீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1:1.5 அந்த மாதிரி ரேஷியோல குடுப்பீங்க. ஓகே. இப்ப ஒரு ஸ்பூன் ஃபார்முலாக்கு 1 1/2 ஸ்பூன் வாட்டர்ன்ற மாதிரி வாட்டர். கன்சிஸ்டன்சில குடுப்பீங்க. இதெல்லாம் ப்ரோ நம்ம கிட்ட இருக்க சிக்ஸ் இப்போ. ஓகே, ஓகே ப்ரோ. இதுல பாத்தீங்கன்னா செமையா இருக்கு ப்ரோ. அந்த டெயில்லாம் ரெட் கலர்ல. ஆமா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லோ ஷேடட் கன்யூஸ் ப்ரோ. ஓ! இவங்கலாம் பைனாப்பிள் கன்யூஸ். இந்த ஃபார்முலால ரொம்ப நல்ல இம்பார்ட்டன்ட்டான சைஸா ஒரு இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ. இந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் விஷயம் இதோட டெம்பரேச்சர் ப்ரோ. ஓகே, நீங்க ஜஸ்ட் இப்படி அடியில வச்சு நீங்க ஃபீல் பண்றது வேஸ்ட். ஓகே, நீங்க இப்படி ஃபிங்கரை இன்சர்ட் பண்ணி நீங்க செக் பண்ணணும். அதோட டெம்பரேச்சர் மேனேஜபிளா இருக்கா ஓகே, என்னன்றது. ஓகே, ஓகே. ஆல்சோ நீங்க இப்போ ஒரு 2 சிக் 3 சிக் வாங்கிட்டு போறீங்க ம். அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரே சிரிஞ்ச் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் சிரிஞ்ச் ப்ரோ. ஓகே, இது வந்து நாங்க எங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும். இப்ப ஓகே. நார்மலா நீங்க வாங்கிட்டு போறதெல்லாம் சின்ன சிரிஞ்ச் தான் இருக்கும். ஏன்னா அந்த சிரிஞ்ச் வந்து ஒரு பேர்ட் 2 பேர்டுக்கு போதும். இப்ப ஒரு 100 பேர்டுக்கு ஃபீட் பண்ணோம்னா இந்த மாதிரி சிரிஞ்ச் இருந்தா தான் பெட்டரா இருக்கும். ஓ! சோ இப்ப இந்த மாதிரி ஃபீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹாட் வாட்டர் வச்சிருக்கணும். ஓ! நீங்க எவ்ரி டைம் இதுல இருந்து நீங்க ஃபீட் எடுத்துட்டீங்க, ம். ஊட்டிட்டீங்க. ஊட்டுனதுக்கு அப்புறம் ஹாட் வாட்டர்ல டிப் பண்ணி சானிடைஸ் பண்ணிட்டு தான் அடுத்த ஓ! பேர்டுக்கு அடுத்த நீங்க அடுத்த ஃபீட் பண்ற பேர்டுக்கு. மாதிரி இருக்கணும். ஓகே. அதே நேரத்துல எப்பவுமே டிஷ்யூ பேப்பரும் வச்சிருக்கணும். இப்ப ஒரு பேர்ட் நீங்க ஊட்டுறீங்க, ஓகே. சம்டைம்ஸ் மேல சிந்தும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பப்பவே நீங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கிளீன் கிளீன் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க கிளீன் பண்ணாம விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அது மேல இருக்க அந்த ஃபெதர் மேல ஒட்டிக்கும் அது. ம். சோ அந்த ஃபெதர் மோல்டிங்ல வந்து பேர்ட் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஓகே, அது அந்த ஸ்மெல்லுக்காக மேல பூச்சிங்க வரும். ஓகே. இது எல்லாத்தையுமே நீங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிற மாரி இருக்கணும். ஓகே, ஓகே, ஓகே இப்ப ப்ரோ. எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு பேர்ட் இப்ப எடுக்கிறோம். ம். எடுத்த உடனே பாத்தீங்கன்னா, அதோட பீக்குக்கு மேல இந்த 2 இடத்துல பல்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே இந்த ப்ரோ. பல்ஸ் மேல வச்சிட்டீங்கன்னா, அவங்களே இப்படி ஃபீட் கேட்பாங்க. ஓகே, ஓகே. கேட்கும்போது நீங்க இன்சர்ட் பண்ணீங்கன்னா, ஸ்மூத்தா உள்ள போயிடும். ஓ! அவ்வளவுதான். அவங்களுக்கு அவ்வளோதான். தேவையான குவான்டிட்டி குடுத்துட்டீங்கன்னா, அவங்க அவ்வளவுதான். அதோட அவ்வளோதான். முடிஞ்சிரும். அவங்க அதுக்கப்புறமும் கேட்டுக்கிட்டே இருந்தாலுமே கூட நீங்க குடுக்கக்கூடாது. குடுக்கக்கூடாது. அதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே. இவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு. லைக் கெப்பாசிட்டி இருக்கு. கெப்பாசிட்டி இருக்கு. ஓவர் பட் ஃபீடிங் ஸ்டில் இந்த பண்ணக்கூடாதுன்றீங்க. சாக் வந்து பெருசாக தான் செய்யும். நீங்க எவ்வளவு ஓகே. ஃபீட் பண்ணாலுமே. பட் சாக் பெருசாச்சுன்னா உங்களுக்கு டைஜெஷன் ப்ராப்ளம் வரும். ஓகே, ஓகே. அது என்ன ஆகும்னா, பழைய ஃபுட் உள்ள இன்ஜெஸ்ட் ஆனது பாத்தீங்கன்னா, கெட்டு போய் ஸ்பாயில் ஆயி உள்ள இருந்து ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ஓகே. சோ அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து டைஜெஸ்ட் பண்ற கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு. சோ டைஜெஷன் கெப்பாசிட்டிய விட நீங்க அதிகமா குடுத்தீங்கன்னா, உங்களோட லிவர் ஃபங்ஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். லிவர் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸும் நெறைய இருக்கு. ஓகே, ஓகே. ஒரு சில ஸோ பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாக்கு பதிலா இந்த டாக் ஃபுட், கேட் ஃபுட் இதெல்லாம் பவுடர் பண்ணி புரோட்டீன் கன்டென்ட்காக குடுப்பாங்க. ம், மெஜாரிட்டியா அது வரும்போது பாத்தீங்கன்னா, சைஸா இருக்கும். பட் ம். இந்த பேர்ட் உங்களுக்கு பார்க்கும்போது ஆவரேஜான ஒரு சைஸ் இருக்கும். ஓகே. ரொம்ப ஹெவியாவும் இருக்காது. அதுக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நார்மலா அந்த பேர்டோட இந்த போன்லாம் சைஸ் தெரியற மாரியும் இப்படிதான் இருக்காது. இருக்கும். ம். இதான் நார்மலான சைஸ். இந்த சைஸ் தான் ஓகே. இருக்கணும். ஓவர் ஹெவியா இருக்குன்னா, எதிரா அவங்க இந்த மாரி எதனா சப்ளிமெண்டேஷனோ இல்ல அந்த மாரி குடுத்திருப்பாங்க. சோ ஓகே, அந்த மாரி ஓகே. குடுக்கறதோட ட்ராபேக் என்னன்னா, இப்ப உங்களுக்கு பார்க்கும்போது அந்த பேர்ட் நல்லா இருக்க மாரி இருக்கும். பட் ஓகே ப்ரோ. இந்த ஃபுட்டே நீங்க எக்ஸசிவா குடுத்தா லிவர் ப்ராப்ளம் வரும். ஓகே, ஓகே, பட் நீங்க ஓகே. டாக் ஃபுட்டோ இல்ல கேட் ஃபுட்டோ குடுக்கும்போது மேண்டட்டரியா அது வந்துரும். ஓகே ஒரு ப்ரோ. 1 வீக் அவங்க கிட்ட இருக்கும். 1 வீக்குள்ள அவங்க சேல் பண்ணிடுவாங்க. சேல் பண்ணி உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. ஓகே ப்ரோ. ஸோ இந்த மாரி பேர்ட்ஸ் வளர்க்கும்போது நெறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. என்னென்ன மாரி இஷ்யூஸ் ப்ரோ ஃபேஸ் பண்ணுவாங்க? அது எப்படி சால்வ் பண்ணலாம் ப்ரோ அந்த மாரி? காமனா இதுல பாத்தீங்கன்னா, இந்த சம்மர் சீசன்ல எந்த விதமான ப்ராப்ளமே வராது. ஓகே ப்ரோ. ஏன்னா இந்த சீசன் வந்து கொஞ்சம் வார்மா இருக்கும். இவங்க எல்லாமே ரெசிஸ்டன்ட் கன்யூஸ் ஓகே. பொறுத்தவரைக்கும். கன்டின்யூ. இதே நீங்க ஒரு லைக் ம். நவம்பர், டிசம்பர் மாரி டைம்ல நீங்க வாங்குறீங்கன்னா, ஓகே. கம்பல்சரி நீங்க ஃபேனுக்கு கீழ டைரக்ட்டா வைக்கக்கூடாது. ஓகே. அவங்களுக்கு வந்து இப்ப நீங்க தரையில வைக்கிறீங்கன்னா டைல்ஸ்ல, ஓகே. ஒரு கார்ட்போர்டோ இல்ல ஒரு திக் நியூஸ் பேப்பர் வச்சு ஓ! அதுக்கு மேல அவங்கள வைக்கணும். கீழ இருந்து அந்த கூலிங் ஹோல் மேல வரக்கூடாது. கூலிங். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, இங்க டேப் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? இந்த மாரி சுத்தி ஃபுல்லா டேப் பண்ணணும். டாப் மட்டும் விட்டுட்டு. ஓகே, ஓகே. அப்பதான் உள்ள இருக்க டெம்பரேச்சர் மெயின்டெயின் ஆகும். ஓ! ஓகே, ஓகே, ஆல்சோ ஓகே அவங்களுக்கு ப்ரோ. தேவையான ஹியூமிடிட்டி லெவல்ஸும் இருக்கு. காத்துல ஓகே. அவங்களுக்கு தேவையான ஈரப்பதம் இருக்கணும். இந்த மாரி சீசன்ல தேவைப்படும். இந்த மாரி சீசன்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஹேண்ட் ஃபீட் பண்ணிட்டு மேல லைட்டா வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம். ஓகே. ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டீங்கன்னா, உள்ளேயே அந்த ஈரப்பதம் சுத்திட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த
ஆக்சுவலா இந்த இதுலாம் பாத்தீங்கன்னா மேல தெரியுதுங்களா ஒரு மாதிரி கால்சியம் டெபாசிட்ஸ். ஆமா இந்த ப்ரோ. டெபாசிட்ஸ் எல்லாம் கொட்டுறதுக்கு அவங்களுக்கு காத்துல தேவையான ஈரப்பதம் இருக்கும். ஹியூமிடிட்டி லெவல்ஸ் இருந்தாதான் இது ஈஸியா ஃபால் ஆகிட்டு அவங்க ஓகே, பேர்ட்ஸ் ஓகே. நல்லா ஃபுல் சீக்கிரம் ஃபெதர். வளர ஆரம்பிப்பாங்க. இன்கேஸ் இது உடைக்க முடியல, லைக் தேவையான ஹியூமிடிட்டி இல்லைன்னா பேர்ட் ஸ்ட்ரெஸ் ஆகி அதிலேயே வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இது நிறைய ஓகே, பேர் ஓகே, நோட்டீஸ் ஓகே. பண்ணாத ஒரு சின்ன மிஸ்டேக். அது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ற வேலை தான். பட் ம். அதை ஸ்கிப் பண்றதால இவ்வளவு டிராபேக்ஸ் இருக்கு இதுல. ஸோ ஓகே. இதை தாண்டி பாத்தீங்கன்னா சம்மர்ல பேர்ட்ஸ் கிடைக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப ப்ரீட் பண்றவங்க கிட்ட இருந்து குட்டிங்க வர்றது ரொம்ப கம்மியா ஆமா. இருக்கும். இப்போ ப்ரீட் பண்றவங்க கிட்ட இருந்து குட்டி கம்மியா இருக்கும்போது பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆப்வியஸ்லி. ம். அதே நீங்க இந்த வின்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஓகே. கம்மியா கிடைக்கும். ஒரு 100 ஆர் 150 ரூபீஸ் கம்மியா ஓகே. கிடைக்கும். எதனால ப்ரோ இந்த டிஃபரன்ஸ்? ஏன்னா அந்த சீசன்ல வந்து ஹேட்சிங் ரேஷியோ அதிகம். ஜெனரலா ஓ! இந்த ரெய்னி சீசன்ல தான் பேர்ட்ஸ் நல்லா ப்ரீட் ஆகும். ஓகே, இந்த ஓகே. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதிரி டைம்ல நிறைய ப்ரீட் ஆகும். ம். இந்த மே சீசன், ஜூன் சீசன்லாம் கொஞ்சம் வந்து கம்மியா தான் இருக்கும். இந்த ஓகே, மார்ச்ல ஓகே. இருந்து மேக்குள்ளேயே, ஏன்னா எக்ஸ் லே பண்ணாலுமே ஸ்பாயில் ஆயிடும் வெயிலுக்கு. இல்லன்னா ஹேட்சிங் ரேஷியோ கம்மியா இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். அதான் ப்ரோ ரீசன். ப்ரோ அப்புறம் ப்ரோ இப்ப நான் ஒரு சிக்கு ஒண்ணு வாங்குறேன் ப்ரோ. எல்லா சிக்கும் ஒரே மாரி தான் இருக்கு. நான் எப்படி நான் செக் பண்ணிட்டு வாங்குறது? ப்ரோ அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்க மட்டும் தான் ப்ரோ இந்த மாதிரி ஏமாறுவாங்க. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்களுக்கு அது எப்படி பார்க்கறதுன்னு தெரியாது. ஓகே. ஒரு பிரீடர் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்க்கும்போது தான் அதை எப்படி ஐடென்டிஃபை ஆ பண்ணணும்ன்றது தெரியும். ஓகே இப்ப ப்ரோ. இந்த சிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட ஓகே. பீக் வந்து டாப்பும் பாட்டமும் பாத்தீங்கன்னா கரெக்டா அலைன்டா ஃபிட்டா இருக்கணும். ஓகே ப்ரோ. மெயின் விஷயம் இதான். ம், ஃபர்ஸ்ட் இதை நீங்க பாப்பீங்க. ம். அண்ட் தென் நோஸ்ல வந்து வாட்டர் வருதான்னு பாப்பீங்க. ஓகே, ஓகே ப்ரோ. அதுக்கு அடுத்து லெக்ஸ் எப்படி இருக்கு? அவங்களால லெக்ஸ வந்து கிரிப்பா இப்படி ஹோல்ட் பண்ணி பிடிக்க முடியுதா? ஓ! லெக்ஸ் நல்லா இருக்கான்னு பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்க இந்த ஃபுட் சாக்கு கீழ ஒரு போன் இருக்கும். ஓகே, அந்த போன் ரொம்ப விசிபிளா இருக்கக்கூடாது. நீங்க தொட்டா ஃபீல் ஆகும் இங்க. ஓகே. பட் ஆனா ரொம்ப பார்த்தா அப்படியே தெரியாது. சப்பையா இருக்கக்கூடாது. ஓகே, அந்த மாரி எப்படி ரொம்ப சப்பையா இருக்குன்னா, அது வந்து இன்னும் வெயிட் கெயின் பண்ணணும் ஓகே, அப்படின்ற மாதிரி. ஓகே ப்ரோ. இவ்வளவுதான் ப்ரோ. ஸோ இத தாண்டி இதெல்லாம் பார்த்து வாங்குனா ஆமா. அந்த பேர்ட் ஆல்சோ வந்து வென்ட்ல வந்து இங்க எதனா அழுக்கா இருக்கா? ஏன்னா ஓகே. இவங்களுக்கு லூஸ் மோஷன் எதனா இருக்கா? அந்த ஆ. மாரி இருக்கிறது இந்த மாரி விஷயத்த எல்லாமே நீங்க நோட்டீஸ் ஸோ பண்ற மாரி தான் அதையுமே இருக்கும். செக் பண்ணி தான் வாங்கணும். மேண்டேட்டரியா செக் பண்ணி ஆகணும். ம். ஓகே ப்ரோ. ப்ரோ இப்ப வந்து நம்ம கண்ணூர் பத்தி சொன்னீங்க ப்ரோ. ஸோ ம். அது இல்லாமலும் நெறைய பேர்ட்ஸ்லாம் இருக்கு. காக்டெயில், கண்ணூர், கிரிம்சன் பெல்லிட், ஆஃப்ரிக்கன்ஸ் அது மாரி இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் என்னென்ன மாரி இஷ்யூஸ்லாம் வர வாய்ப்பு இருக்கு? ப்ரோ ஜெனரலா பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்க போறவங்களுக்கு ஸ்மால் கன்யூர் தான் பிரிஃபர் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. சன் கன்யூரோ, கிரிம்சன் பில்டோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பட்ஜெட் அதிகம். ம். ஸோ அதுக்கு நீங்க போறது ரிஸ்க். ம். சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேர்ட் வளர்க்க கத்துக்க போறீங்கன்றது ஸ்மால் கன்யூர் தான். ஏன்னா ரெசிஸ்டன்ட் வைஸும் இது அதிகம். காக்டெயில்ஸ விட இது ரெசிஸ்டன்ஸ் அதிகம். ஓ! ஓகே, ஓகே ப்ரோ. அதனால தான் முக்காவாசி பேர் பிரிஃபர் பண்றோம் ஸ்மால் கன்யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்ப டிசீஸ் வர்றதுன்னு பாத்தீங்கன்னா, பேர்டோட இம்யூனிட்டி லெவல்ஸ் பொறுத்து ப்ரோ. ம். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்டிஸ். இது வாடிஸ். இந்த கன்யூ ஸ்பீசிஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து நல்லா சர்வைவ் ஓகே, ஆகும் ஓகே. ப்ரோ. இது மாங்க் எல்லாமே. ம். இப்ப காக்டெயில் இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி அது கொஞ்சம் ஈஸியா சிக் ஆயிடும். ம். இப்போ ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் வருதுன்னா, இவங்க கொஞ்சம் டக்குன்னு அடாப்ட் ஆயிடுவாங்க. பட் ஒரு ஓகே, காக்டெயிலுக்கு வந்து அடாப்ட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா ஓகே. இருக்கும். ஸோ பேர்ட்ஸோட ஸ்பீஷிஸ் வைஸ் வந்து அந்த இம்யூனிட்டி லெவல்ஸ் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்க தான் ப்ரோ ஓ! செய்யும். ஓகே, ஓகே, ஸோ ஓகே. இப்ப வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ம். எல்லா அடல்ட் பேர்ட்ஸ்க்கும் வந்து நீங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுப்பீங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் மேண்டட்டரியான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா குடுக்கணும்னு இல்ல. உங்களுக்கே தெரியும் இந்த பேர் வந்து லாஸ்ட் சீசன் வந்து இந்த மாரி ஆச்சு. ஸோ ம். இந்த சீசன் ஆகாம இருக்கணும். அந்த மாரி நீங்க ஸ்பெசிஃபிக்காவும் குடுக்கலாம். ஒரு சில ஓகே, ஓகே. பிளட் லைன்ஸ் லைக் இதோட பேரண்டல் பிளட் லைன்ஸ் எப்படி இருக்குன்றதும் ம். ஒரு ஃபேக்டர் இருக்கு ப்ரோ. அது ஓகே. வந்து நல்ல ரெசிஸ்டன்ட்டா இருக்கு. நல்ல ம். எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகுதுன்னா, நீங்களா அதுக்கு ஆன்டிபயோட்டிக் குடுத்து பழக்கக்கூடாது. ஸோ அது ஓகே, ஆல்ரெடி ஓகே. ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். நேச்சுரலாவே அதுக்கு இம்யூனிட்டி இருக்கும். நீங்க ம். ஆன்டிபயோட்டிக் குடுத்தீங்கன்னா தான் அதோட இம்யூனிட்டி லெவல்ஸ் கம்மியாகும். அதுக்கான நேச்சுரலா அது உடம்புலயே ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து சுரக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு வயசுக்குள்ள ஜுரம் கம்பல்சரி வந்தாகணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஜுரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தேவையான ஆன்டிபாடிஸ் உடம்புல தானா ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபீவர் ஓ! வந்துச்சுன்னா ப்ரொடியூஸ் பண்ணணும்ன்றது உடம்புக்கு தெரியும். அந்த மாரி இவங்களுக்கும் ஒரு சில வாட்டி வந்து கியூர் ஆச்சுன்னா, அடுத்த வாட்டி அவங்களுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ம். பட் அதுல சர்வைவ் ஆகுற விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப வந்து உடம்பு சிக் ஆயிடுச்சு. சிக் ஆகி அவங்க சர்வைவ் ஆனா, அடுத்த வாட்டி வரும்போது ஈஸியா சர்வைவ் ஆவாங்க. ஓ! பட் அந்த ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே. டைம் வரதுல சர்வைவ் ஆகுறதுன்ற விஷயத்துல ம். இவங்க கொஞ்சம் பெட்டர் காக்டெயில்ஸ விட. ஓ! காக்டெயில விட ஆமா. கண்ணூர் பெட்டரு. ஆமா. லைக் மெஜாரிட்டி டைம்ஸ் வந்து காக்டெயில்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடும். பட் இவங்க வந்து அந்த மாரி ஆக மாட்டாங்க. ரொம்பவே ஓகே, ஓகே. ஈஸியா சர்வைவ் ஆயிடுவாங்க. ஓ! ஏன்னா ஒரு பெஸ்ட் கேஸ் சினாரியோ சொல்றேன். இப்ப என்னோட ஒரு கஸ்டமர் வந்து கன்யூர் வாங்கிட்டு போயிருந்தாங்க. வாங்கிட்டு போய் ஹாட்டா ஃபீட் பண்ணி கிராப் பர்ன் ஆயிடுச்சு. ஓ! கிராப் பர்ன் ஆகி இந்த இடம் ஃபுல்லாவே புண்ணாயிடுச்சு. ஓகே, அவங்க ஓகே. வந்து என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து பேர்ட் எல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு காசும் வேண்டாம். நீங்க எதனா பண்ணி ரெடி பண்ணுங்கன்னு சொன்னாங்க.
நான் என்ன பண்ணியிருந்தேன் லைக் கிராப் பர்ன் ஆனதுக்கு வந்து மெடிசன்ஸ்லாம் குடுத்தோம். ஹாஸ்பிட்டலும் எடுத்துட்டு போயிருந்தோம். அவங்களும் ஒரு சில மெடிசன்ஸ்லாம் குடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டு வாஷ் பண்ண சொன்னாங்க. இது எல்லாமே நானும் ட்ரை பண்ணேன். பட் ஸ்டில் அது பக்கு கட்டுனதுக்கு அப்புறம் இது கீழ விழுந்துருச்சு. கிராப்பே இல்ல அதுக்கு. ஓகே. அதுக்கப்புறமா எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லாம நான் என்ன பண்ணேன், இந்த கவர்லாம் கட்டிட்டு சைடுல இந்த பிளாஸ்டரிங் டேப்லாம் போட்டு நெறைய ட்ரை ஓகே. பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட கிராப்பே இல்லாம அந்த மாரி ஒரு கவர வச்சு அத கிராப் மாரி யூஸ் பண்ணியிருந்தேன். அத வச்சு கிட்டத்தட்ட 1 மந்த் அது சர்வைவ் ஆயி உயிரோட இருந்துச்சு. ஓகே. சோ இதுலயே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ஹார்டிஸ் எவ்வளோ ஈஸியா அவங்க எல்லா விஷயத்தையுமே சர்வைவ் பண்ணுவாங்கன்றது. ஓகே, ஓகே. பட் இந்த மாரி ஹார்டா இது பண்ற அவாய்ட் பண்ணிடணும் இல்லையா? அந்த ஆப்வியஸ்லி. மாரி பண்றத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். புதுசா ப்ரோ இப்போ பண்றவங்க வந்து புதுசா ஒருத்தவங்க பேர்ட் வாங்கிட்டு போனா ம். என்னலாம் வச்சிருக்கணும் தெரியுமா ப்ரோ? ஃபர்ஸ்ட் இந்த பேர்டுக்கு என்ன ஃபார்முலா ஃபீட் பண்ணாங்கன்றத கேட்கணும். ஓகே. இப்ப ஒரு பெட்ஸ் லைஃபோ, பீஸ்கியோ குடுக்குற பேர்டுக்கு நீங்க எடுத்த ம். உடனே A19 குடுக்கக்கூடாது. ஓகே, ஓகே. எஸ்பெஷலி ஸ்மால் கன்யூஸ்க்கு A19ன்றது ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டே கிடையாது. ஓகே. ஏன்னா அது கேலரிஸ் அதிகம். இப்ப வந்து ஓகே. ம் 18 பிளஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட்லயுமே குடுத்திருப்பாங்க. இப்ப ஓகே. ரெட் புல்லாம் இருக்கு. சின்ன பசங்க குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓ எதுக்காகன்னா அதுல கேலரிஸ் கன்டென்ட் அதிகம். ஓகே. ஏன்னா இப்போ ஒரு அடல்ட்ன்றவங்க ஒரு 50 கிலோ மேல இருப்பாங்க. ஓ 50 கிலோ மேல இருக்கவங்க குடிக்கிறதுக்கான ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் தான் இந்த ரெட் புல்லோ, ஸ்டிங்கோ. சோ அது நீங்க சின்ன பசங்களுக்கு குடுக்கக்கூடாது இல்லையா? அதே மாதிரி தான் A19ன்றது கேலரிஸ் நெறைய இருக்கிறது. சோ நெறைய கேலரி இருக்கிறத வந்து நீங்க சின்ன குழந்தைக்கு குடுக்குற மாரி இந்த சின்ன சைஸ் பேர்ட்ஸ்க்கு குடுக்கக்கூடாது. ஓகே, இவ்வளவுதான் ஓகே. சிம்பிளான கான்செப்ட் இதுதான். சோ ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பேர்ட் வாங்கிட்டு போறாங்கன்னா, என்ன ஃபுட் ப்ரீவியஸா குடுத்தாங்கன்றத நோட் பண்ணணும். ம். ஆல்சோ ஒரு ப்ராப்பரான சிரிஞ்ச் வாங்கணும் ப்ரோ. நீங்க இந்த ஓகே. மாரி காஸ்ட்லியான சிரிஞ்ச்லாம் வாங்கணும்னு இல்ல. பிடி சிரிஞ்சுன்னு கிடைக்கும். அது காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹50 சிரிஞ்ச் இருக்கும். ஓகே. ஃப்ரண்ட்ல போற டியூபும் பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷலான ஒரு டியூப் வரும் ப்ரோ. எல்லோ கலர்ல வரும். சோ அந்த ஓகே. டியூப் நீங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து இம்போர்ட்டட் டியூப். அது பெர் கேஜி ஆல்மோஸ்ட் 8000, 9000 வரும். சோ அந்த டியூப் தான் நீங்க மேண்டேட்டரியா யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுல வந்து எந்த விதமான ரப்பர் ரெசிடியூ வராது. இப்ப நீங்க வால் டியூப் யூஸ் பண்றீங்கன்னா, ம். இன்சர்ட் பண்ணுவீங்க. அதுலருந்து அந்த ரப்பர் தூள் எல்லாம் உள்ள போய் டெபாசிட் ஆகும். ஓகே, இந்த ஓகே, இடத்துல ஓகே. டெபாசிட் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகும்? டைஜஸ்டிவ் ட்ராக்குக்கு தான் போகும். ம். போகும்போது அது அந்த இடத்துல பிளாக்கேஜ் ஆகி அவங்களுக்கான ப்ராப்பர் டைஜெஷன் இருக்காது. ஓகே, சோ ஓகே. டைஜெஷன் இல்லனாலே அவங்களோட மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகும். சோ பேர்டு கொஞ்சம் கொஞ்சமா கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஓகே, ஓகே. நீங்க ஒரு ₹30 டியூப் வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு கடைசியில பேர்ட நீங்க லூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஓகே, ஓகே. சோ அந்த டியூபும், அந்த சிரிஞ்சும் கம்பல்சரியா வச்சிருக்கணும் ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்க ஹேண்ட் ஃபீடிங் சிக்கா வாங்கிட்டு போறீங்கன்னா, இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இந்த வுட்டன் ஷேவிங் ப்ரோ. இந்த வுட்டன் ஷேவிங் பார்த்தீங்கன்னா, ஆஸ்பிரன் வுட் ப்ரோ. ஓகே. இது இந்த வத்தி குச்செல்லாம் செய்றாங்க இல்லையா? ஓகே. அந்த மாரி வுட்ட தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா, ம். இப்ப இத எடுத்து நான் இப்படி கையில நெசுக்குனேன்னா, என் கையில அது குத்தாது. ஓகே. ஏன்னா, இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ஓகே. ஸோ நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மர பட்டறையில இருக்க வுட்டெல்லாம் போய் வாங்குவாங்க. ஓகே. அது என்ன ஆகும்னா, ஷார்ப்பா இருக்கும். இந்த கிராப்ல குத்தி கிராப்ல ஓட்ட போட்டுடும். ஓகே. ஏன்னா, இது ரொம்ப தின்னான ஒரு லேயர். இதுல நீங்க தையல் ம். போட்டாலுமே ஸ்டாக்னன்ட்டா நிக்குமான்றது ஒரு பெரிய நிக்காது. கொஸ்டின் மார்க் தான். ஸோ பண்றாங்க டாக்டர்ஸ் எல்லாமே. பட் ஸ்டில் அது வந்து ஒரு 50, 50 ரேஷியோ மாரி தான். நீங்க எதுக்கு அந்த மாரி ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? ஸோ நீங்க ஆமா. வாங்கும்போதே ஒரு நல்ல குவாலிட்டியான இந்த மாரி வுட்டன் ஷேவிங்ஸ் வாங்குங்க. நீங்க ம். கையில எடுத்து நெசுக்கி பாருங்க. கையில குத்துதா? அதெல்லாமே செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா, இது உங்க கூட ஒன்ஸ் வந்துச்சுன்னா ஒரு 15 to 20 இயர்ஸ் கம்பேனியன். ஸோ ஓகே. இனிஷியல் நீங்க ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் தான் இவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது எல்லாமே நீங்க ஆமா. பார்க்குற மாரி இருக்கும். ஒன்ஸ் அவங்க செல்ஃப் ஃபீடிங்குள்ள போயிட்டாங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்காது. ஓகே. சோ இதுக்கு என்ன மாதிரியான இப்ப செல்ஃப் ஃபீடிங் ஆச்சுன்னா என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் குடுக்கலாம் ப்ரோ ப்ரோ அதுக்கு? இனிஷியலா பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ஓகே. பட் ஸ்டார்டிங்ல. இவங்களுக்கு வந்து சன்ஃப்ளவர் சீடுன்றது வந்து ஒரு ஸ்நாக் மாரி தான். இப்ப ஓகே. மார்னிங்ல வந்து ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். ஆ. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டட் லெக்யூம்ஸ் வைக்கலாம். இந்த பச்சை பயிறு, ஆ. இந்த பாசி பருப்பு மாரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த அது கருப்பு மூக்கடலை சுண்டல். இதெல்லாம் இது எல்லாமே வச்சு வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங்க்கு இதே மாதிரி இந்த எக் யாக் அந்த ஆ. லைக் பாயில் பண்ணி அதோட ஹால்ஃப் பீஸ் வைக்கலாம். அது வந்து ஓகே, டெய்லி ஓகே. வைக்க தேவையில்ல. லைக் ஒகேஷனலா நீங்க குடுக்கலாம். உங்களுக்கான ஓகே, புரோட்டீன் ஓகே. இன்டேக்காக. ம். சன்ஃப்ளவர் சீடுன்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த ஒரு 5:00 6:00 வந்து பழைய ஃபுட்ட எடுத்துருவீங்க இல்லையா? எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்க எந்த விதமான ஃபுட்டுமே வைக்கக்கூடாது. இத்தோட நீங்க பார்த்தீங்கன்னா, மார்னிங் தான் அடுத்த ஃபீட் நீங்க வைக்கிற மாரி இருக்கும். ம். ஸோ இந்த நைட்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்நாக் மாதிரி பசிச்சா சாப்பிடுறதுக்கான ஒரு ட்ரீட்டாவோ, இல்ல ஸ்நாக்காவோ தான் சன்ஃப்ளவர் சீட் இருக்கணுமே தவிர, ஓகே. அவங்களுக்கு கம்ப்ளீட் நியூட்ரிஷன் வந்து சன்ஃப்ளவர் சீடா இருக்கவே கூடாது. ஓ! ஓகே, ஓகே, ஓகே. புரியுதுங்களா நான் சொல்றது? லைக் எல்லா பேர்ட்ஸுக்கும் ஒரு டயட் இருக்கு. இந்த பேரட் ஸ்பீசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, மேஜர் டயட் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள். அதுக்கடுத்து இந்த ஸ்ப்ரவுட்டட் லெக்யூம்ஸ். ம். அதுக்கப்புறம் தான் இந்த சீட்ஸ் எல்லாமே. ஓகே. சீட்ஸ்லயும் இந்த மிக்ஸட் சீட்ஸ்லாம் வச்சாலுமே இவங்க வந்து ஸ்பெசிஃபிக் சீட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. ஓகே. ஸோ நீங்க மிக்ஸட் சீட்ஸ் வச்சாலும் மத்த சீட்ஸ்க்கு பழகுவாங்க. பட் ஓகே. உங்களுக்கு வேஸ்டேஜ் நெறைய வேண்டாம்னா, நீங்க சன்ஃப்ளவர் சீட் மட்டுமே வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வேஸ்டேஜ் கம்மியா இருக்கும் ப்ரோ. ஓகே. ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் மாரி வைக்க போறோம் ஆமா அவ்வளோதான். ஸ்நாக்ஸ் மாரி வைக்கணும். லைக் நீங்க 5 மணிக்கு ஃபீட் எடுத்துருவீங்க, தண்ணி எடுத்துருவீங்க.
ஏன்னா மார்னிங்ல நீங்க ஃப்ரெஷ் வாட்டர் ரீப்ளேஸ் பண்ணணும். இல்ல அந்த அழுக்கா இருக்க தண்ணியை அவங்க அர்லி ஆமா மார்னிங் அதையே எந்திரிச்சு குடிப்பாங்க. குடிச்சிருவாங்க. ஸோ 5 ஓ கிளாக் வந்து நீங்க அந்த ஃபுட் எல்லாமே எடுத்துருவீங்க. வெறும் சன்ஃபிளவர் சீட் மட்டும் உள்ள வச்சிருப்பீங்க. இன்கேஸ் ஓகே. அவங்களுக்கு நைட்லயோ இல்ல மார்னிங் எர்லி மார்னிங்ல நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பசிச்சாலும் அவங்க அந்த சன்ஃபிளவர் சீட் சாப்பிடுற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கணும். ஓகே ப்ரோ. ஸோ நம்ம இப்ப காக்டெயில் மொபேடும் நம்ம சேல் பண்றோம் இல்லைங்களா? காக்டெயில்ஸுமே என்கிட்ட ஃபார்ம்ல இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலா ஓகே. இப்ப பேர்ட்ஸ் ஃபார்ம் காட்ட முடியாதுக்கு என்ன ரீசன்னா எல்லாத்தையுமே நம்ம வெக்கேட் பண்ணியாச்சு ப்ரோ. ஓகே. ஏன்னா இப்ப மாடியில வேற ஒரு ஃபார்ம் அப்டேட் பண்றதுக்காக நம்ம ஓகே. ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ ரெனோவேஷன் போயிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு எந்த பேர்ட்ஸுமே இங்க இல்ல ப்ரோ. ஓகே. ஓகே. அடுத்து நம்ம ரெனோவேட் பண்ணிட்டு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த வீடியோவை நம்ம அடுத்த சேனல்லே வீடியோ. கண்டிப்பா போடுவோம் ப்ரோ. ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆனா நம்மகிட்ட என்னென்ன பேர்ட்ஸ்லாம் ரெகுலரா கிடைக்கும் ப்ரோ? ரெகுலரா பாத்தீங்கன்னா லைக் பிரீட் ஆகி வர்றதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் கன்யூஸ் எப்பவுமே இருக்கும் ப்ரோ. நீங்க த்ரூ அவுட் த இயர் எப்ப வந்தாலுமே ஸ்மால் கன்யூஸ் இருக்கும். ஸ்மால் கன்யூஸ்க்கு அடுத்து பாத்தீங்கன்னா சன் கன்யூஸ் எப்பவுமே இருக்கும். அதுக்கப்புறம் லைக் இந்த பர்லி கன்யூர், பிளாக் கேப் கன்யூஸ், கிரிம்சன் பெல்லிட் கன்யூஸ், காக்டெயில்ஸ், பேரட்லெட்ஸ் இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஸ்பீசிஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும் ப்ரோ. ஓகே. 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 ப்ரோ என்ன ப்ரோ பூச்சிலாம் வளர்த்துட்டு இருக்கீங்க? ப்ரோ ஆக்சுவலா பார்க்கலாமா? இதுவும் ஒரு விதமான பெட் தான் ப்ரோ. இது எல்லாமே ஓகே. டிஸ்ப்ளே பெட்ஸ் தான். ஓகே. மேக்ஸிமம் வந்து கையில எடுத்து ஹேண்டில் பண்ணா உங்கள ஓனர்னு அது ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அந்த ஓகே. மாதிரி ஓகே. டைப் ஆஃப் பெட் தான் ப்ரோ. இதெல்லாம் கோல்டன் சாக்கோனி டேரன்டுலாஸ் ப்ரோ. ஓகே. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். இதெல்லாமே ஓரளவு கொஞ்சம் குட்டியா தான் இருக்காங்க. இனிமேல் தான் ஓகே. வளருவாங்க. ஓ இது குட்டி சைஸா ப்ரோ? ப்ரோ இதுவே ஆக்சுவலா குட்டி கிடையாது. இதுவே ஆல்மோஸ்ட் 2 இன்ச் சைஸ் வந்துருச்சு. 2 இன்ச். இது எத்தனை ஆமா. டேஸ் ஓடுது ப்ரோ? ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் ஒரு 3 மந்த்ஸ் அந்த ரேஞ்ச் இருக்கும் ப்ரோ. ஓ 3 மந்த்தா ப்ரோ? ஆமா. 3 ஆனா இது மந்த்னா இன்னும் நல்ல வளரும். சைஸ். இன்னுமே வளருமா? இனிமே வளரும். சோ இது எப்படி வளர்ந்தா இருக்கும் ப்ரோ இப்படி இருக்கும் ஆக்சுவலா? ப்ரோ. ஓகே. சோ இந்த மாதிரி ஸ்பைடர் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? இது மூலியமா எந்த ப்ராப்ளமும் வராதுல்ல? ப்ரோ இது எல்லாமே வந்து வீட்ல வளர்க்குற டைப் ஆஃப் வீட்ல ஸ்பைடர்ஸ் வளர்க்குற தான். டைப்ஸ். இதுல 2 விதமான ஸ்பைடர்ஸ் இருக்கு. ஓகே. இது ஸ்பைடர்ன்னு சொல்றத விட டேரன்டுலாஸ்ன்னு சொல்லலாம். டாரன்டுலா. இவங்களோட ஆக்சுவல் நேம் டேரன்டுலா தான். டாரன்டுலா. இது உங்களோட மெயின் பர்பஸ் என்ன டிஸ்ப்ளே பெட் ப்ரோ. இப்போ வந்து ஓகே. ஒரு யூனிக்கான பெட் நீங்க வச்சிருக்கணும். இப்ப வராங்க யாருன்னா ஒருத்தவங்க பாக்குறாங்க. அவங்க வந்து ஷாக் ஆகுற மாதிரி இருக்கணும். ஒரு கிரேசியா இருக்க ஒரு டைப் ஆஃப் இப்ப பெட் லவர்ஸ்லயே பாத்தீங்கன்னா நான் டாக் வளர்த்துட்டேன், கேட் வளர்த்துட்டேன், எனக்கு எதனா புதுசா வேணும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கான ஒரு பெட் தான் ப்ரோ சோ இது. இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும் ப்ரோ? ப்ரோ இதோட மெயின்டெனன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு 3 ரூபாயில இருந்து 5 ரூபாய் தான் செலவே பண்ற மாதிரி இருக்கும். அப்படியா? என்ன அந்த 5 ரூபாய்க்கு நம்ம பண்ணுவோம்? இதுதான் ப்ரோ. இது பேரு நார்மலா நீங்க மீல் வர்ம்ஸ் பாத்திருப்பீங்க. இந்த மீல் வர்ம்ஸ் தான் இவங்களோட மெயின் டயட்டே. இவங்களுக்கு நீங்க வந்து வாரத்துல ஒரு மீல் வர்ம் இல்ல 2 மீல் வர்ம் போட்டாலே போதும். ஒரு வாரத்துக்கு 2 ஒரு வாரத்துக்கே அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க சாப்பிடவும் மாட்டாங்க. ஓ இதுலயே நம்ம இன்னும் ஒரு சில ஸ்பீசிஸும் வச்சிருக்கோம் ப்ரோ. கட் பண்றேங்க. அது என்ன? கட் பண்றேங்க. இருங்க. ப்ரோ இது என்ன ப்ரோ? அதுலயே இது டிஃபரண்ட் வெரைட்டி. ப்ரோ இது பாத்தீங்கன்னா ஃப்ளேம் நீன்னு சொல்லுவாங்க ப்ரோ. இது பேர் வந்து ஃபுல் நேம் மெக்சிகன் ஃப்ளேம் நீ. மெக்சிகன் ஃப்ளேமி. ஆமா. சோ இது பைட் எல்லாம் பண்ணாதுல? ப்ரோ இது பைட்லாம் பண்ணாது ப்ரோ. ஜீரோ பைட். ஆமா. ஓகே. ஏன்னா புதுசா பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் பாருங்க. பயம். வளர்ந்தா இந்த மாதிரி தான் வளர்ந்தா அந்த கலர்ஸ் நீஸ்ல வந்து அந்த ஒரு ஃப்ளேம் கலர் மாதிரி வரும். அதனால இவங்க பேர் வந்து மெக்சிகன் ஃப்ளேம் நீ. மெக்சிகன் ஃப்ளேமி. ஆமா. ஓகே ப்ரோ. சோ இந்த மெக்சிகன் ஃப்ளேம் நீ வந்து கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா அது பேர் கோல்டன் சாக்கோனி ப்ரோ. பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி அதுதான். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வளர்க்க போறீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டைப்ஸுமே இந்த கோல்டன் சாக்கோனி தான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுவும் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியானதான் இந்த மெக்சிகன் ஃப்ளேம்னின்றது. இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரடி மாதிரி இருக்கும் ப்ரோ. கரடி மாதிரியா? ஆமா இது வளர்ந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் ஆயிடும். லைட்டா பார்க்க தான் இருக்கு. இது பேர் வந்து கர்லி ஹேர்னு சொல்லுவாங்க. கர்லி ஹேரா? ஆமா. இதோட இமேஜ் இருங்க காட்டுறேன். சம இது நல்லா ஆக்டிவா ஓடுறது ப்ரோ. இங்க பாருங்க இது இந்த மாதிரி ஆயிடும் வளர்ந்தா. நல்லா புசு புசுன்னு இருக்கு ப்ரோ. இப்போ இதுதான் எக்ஸாட்டிக் மூணுத்துல. ஆமா இது கொஞ்சம் இது ரெண்டுத்தோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இப்ப புதுசா நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க கர்லி ஹேர். ஓகே ஓகே ஓகே. இது லுக் வைஸ் வந்து வளர்ந்தா டிஃபரண்டா இருக்கும். ரொம்ப இதுவா இருக்கு ப்ரோ. ஆமா. பார்க்க செமையா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் வளருமா இது? ஆமா இது வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி மாறிடும். ஓகே ஓகே. அதெல்லாம் நல்லா துருதுருன்னு இருக்கு. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே வந்து நம்ம ஒரு டெரரியம் செட்டப்ல தான் ப்ரோ வைக்கணும். ஓகே. பட் இவங்க எல்லாமே சின்னதா இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ்ல வச்சிருக்கோம். எதுக்காக சின்ன பாக்ஸ்னா இப்ப நீங்க இந்த மீல் வர்ம் எல்லாம் போடுறீங்கன்னா ஒரு பெரிய டெரரியம்ல வைக்கும்போது அவங்களுக்கு உள்ள போய் அந்த ஃபீட எப்படி பிக் பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா தூரமா இருக்கும். சோ இந்த மாதிரி சின்ன செட்டப்ல வச்சிருக்கும் போது அவங்க ஃபீட எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சோ அவங்க எடுத்துட்டாங்களா இல்லையா நீங்க டக்குன்னு நோட்டீஸ் பண்ணிடலாம். ஆல்சோ நீங்க என்னதான் நீங்க உள்ள அதுக்குள்ள போட்டிருக்க பெட்டிங் மெட்டீரியல் பேர் வந்து கோகோ பெட்னுவாங்க. என்னதான் நீங்க அதை வெட்டா வச்சிருந்தாலுமே அவங்களுக்கு தனியா நீங்க ஒரு வாட்டர் பாட்டில் கேப்ல வாட்டர் வைக்கணும். ஓகே. சோ இதெல்லாம் இந்த சம்மர் சீசன் எல்லாமே டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க ப்ரோ. இப்போ சம்மர் சீசன்ல மட்டும் தான் வைக்கணுமா? எல்லா சீசன்லயுமே மேண்டட்டரியா வச்சிருக்கோம். ஆமா.
சம்மர் இந்த சீசன்ல சம்மர்ல கண்டிப்பா கொஞ்சம் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கணும். செக் தண்ணி இருக்கா பண்ணிட்டே அப்படின்னு செக் இருக்கணும். பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ஓகே. ஈஸியா வேப்பர் ஆயிடும். ஏன்னா நீங்க ஓகே. வைக்கிறது சின்ன ஒரு மூடியில தான். சின்ன மூடியில தான். அதனாலதான். ரொம்ப பெருசாவும் ஆல்சோ வைக்கக்கூடாது. இப்ப நீங்க அந்த ஃபீடிங் வச்சுட்டீங்க, மீல்வார்ம் அவங்க சாப்பிட்டாங்கன்னா சம்டைம்ஸ் சின்ன சின்ன பீசஸ் வச்சிருவாங்க. ஓகே. அப்படி பீசஸ் விட்டுட்டாங்கன்னா நீங்க அதை எடுத்துடணும் இமிடியேட்டா. ஓகே. எடுக்காம விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ஸ்மெல்லுக்கு எறும்புங்க வந்துரும். ஓ! எறும்புங்க ஓகே, வந்துச்சுன்னா ஓகே. இவங்களால டேக்கிள் பண்ண முடியாது. 1, 2 ஓகே. எறும்புனா டேக்கிள் பண்றாங்க. நிறைய ம். எறும்பு வந்துச்சுன்னா இவங்களால டேக்கிள் பண்ண முடியாது. ஆமா. அதையும் நீங்க காஷியஸா பாத்துட்டே இருக்கணும். எறும்பு தான் ப்ரோ பூச்சிங்களுக்கு பெரிய இதுவே. சோ ஆப்வியஸ்லி. அதனால நம்ம எந்த ஒரு பெட் இருந்தாலும் நம்மளோட கேர் ஒண்ணு இருக்கணும்ன்றீங்க. கண்டிப்பா நம்மளோட கேர் அடிக்கடி இருக்கணும். செக் பண்ணிட்டு ப்ரோ இருக்கணும். இப்ப நான் வந்து என் லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப பிஸியா இருக்கு. ஓகே. எனக்கு வந்து யூனிக்கான பெட்டும் வளர்க்கணும். ஆனா நான் வீட்லயே இருக்க மாட்டேன். ம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது பெட்டர். ஏன்னா வீக்லி ஓகே. ஒன்ஸ் இல்ல ட்வைஸ் தான் நீங்க ஃபீடே பண்ணுவீங்க. ஓகே. அடிக்கடி வெளியூர் போறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப பெஸ்ட். ஓகே. ஏன்னா இது வளர்ந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வீக்ஸ் வரைக்கும் ஃபுட் இல்லாம இருக்கும். இது நல்ல சைஸ் ஓ! வளர்ந்துருச்சுன்னா. சோ மேக்ஸிமம் ஆண்ட் அவாய்ட் பண்ண வந்து நம்ம அந்த சர்க்கிள் மாரி ஒரு சாக்ல போட்டுட்டு அதுல வச்சோம்னா ஆண்ட்டும் அவாய்ட் நீங்க அதெல்லாம் பண்ணிக்கலாம். எதுவுமே பண்ண வேண்டாம். அது சாப்பிட்டுச்சுன்னா ஃபுட் கரெக்ட்டா சாப்பிட்டுருக்கா அத மட்டும் நீங்க ஓகே. செக் பண்ணா அத போதும். செக் பண்ணா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது. 1 வீக் 1 டைம் தான் போட போறோம். அதையும் நம்ம ஆமா. உடனே அது உடனே இமிடியேட்டா சாப்பிடுவோம் சாப்பிட்டுரும். ப்ரோ. அது மிஞ்சி போனா ஒரு 10, 15 நிமிஷத்துல ஃபுல்லா சாப்பிட்டு ஓகே. முடிச்சிரும். சோ ஒன்ஸ் நம்ம செக் ம். பண்ணிட்டா அவ்வளவுதான். செக் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸ் இருந்துச்சுன்னா மட்டும் கிளீன் பண்ணிடலாம். மேக்ஸிமம் வைக்காத ஓகே ப்ரோ. ப்ரோ. இது எப்படி ப்ரோ 9 ஹேண்டில் பண்றது? பார்க்கவே இப்ப நான் எடுக்கணும்னு தோணும். ஆனா வந்து சட்டுன்னு ப்ரோ இதாயிருமோ இது அப்படின்ற எதுவுமே ஒரு இதுல சின்ன கடிக்காது ப்ரோ. கடிக்கிறதுக்கு இல்ல. அதோட இது சொல்றேன். குட்டியா ஏன்னா ஸ்பைடர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? லைட்டா இது பண்ணாலே ஹேண்டில் எப்படி பண்ணணும் நம்ம அத? இதோ இருக்கு பாருங்க. இது ம். எதுவுமே கடிக்காது ப்ரோ. ஓகே. இது எல்லாமே நல்ல ஃப்ரெண்ட்லியான வெரைட்டிஸ் தான். ம். நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது எதுவுமே பைட்டிங் பண்றதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ம். எல்லாமே இதுல 2 டைப்ஸ் ஆஃப் டரன்டுலாஸ் இருக்கு ப்ரோ. ஒண்ணு நியூ வேர்ல்டு, இன்னொன்னு ஓல்டு வேர்ல்டு. ஓகே. ஓல்டு வேர்ல்டு டரன்டுலாஸ்ன்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெனமஸ் ப்ரோ. ஓகே. வெனமஸ்னா லைக் கடிச்சா இறந்துருவாங்க அந்த மாதிரி டைப் ஆஃப் வெனமஸ் கிடையாது. ஓகே. உங்களுக்கு வந்து பாடி பெயின் இருக்கும், ஹெட் ஏக் இருக்கும், சிவியர் பெயின் இருக்கும் அந்த மாதிரி. சோ ஒரு சின்ன இவங்கலாம் அந்த அலர்ஜி மாதிரி மாரி. எதுவுமே ஆகாது ப்ரோ. மேக்ஸிமம் ஓகே. இவங்க எல்லாமே டாக்கைல்னு சொல்லுவாங்க. டாக்கைல்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்க மாட்டாங்க. சாஃப்ட்டா ஓ! ரொம்ப காமா தான் இருப்பாங்க. இதே ஓகே. இந்த ஓல்டு வேர்ல்ட் டரன்டுலாஸ்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஓ! நீங்க இந்த மாதிரி நீங்க கையில எடுக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அது எங்க இருக்குன்னே தெரியாது. கடகடன்னு சர்ன்னு ஓடிடும். ஓடிட்டே இருக்கும். ஓடிட்டே இருக்கும். ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ஹேண்டில் கஷ்டம். பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கோல்டன் சாக்கோனி பெட்டர் சாய்ஸ் ப்ரோ. பிகினர் ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் டரன்டுலா வளர்க்க போறவங்களுக்கு அது பெஸ்ட் ப்ரோ. அதுலயே யூனிக்கா வேணும்ன்றவங்க இந்த நியூ வேர்ல்ட் டரன்டுலாஸ்லயே பை பண்றது பெஸ்ட். ஓகே. நீங்க அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்கன்னா இந்த ஓல்டு வேர்ல்ட் டரன்டுலாஸ்க்குள்ள நீங்க என்டர் ஆகலாம். ஓகே ப்ரோ. ஹாய் ப்ரோ. இப்ப நான் பார்த்தேன் ப்ரோ எல்லாமே. இது வந்து பிகினரா இப்ப நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, எப்படி பார்த்து வாங்குறது? என்ன பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணா பெஸ்ட்டா இருக்கும்? பிகினர் நான் வாங்குறேன் அப்படின்னா. ப்ரோ ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும்போது ஸ்லிங்னு சொல்லுவாங்க. ஸ்லிங்லாம் பாத்தீங்கன்னா 0.5 சென்டிமீட்டர் அதை விட சின்னதா அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஓகே. இருக்கிறது வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு. ம். மினிமம் 1 சென்டிமீட்டர் மேல இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ம். அந்த மாதிரி இருக்கிறதுனா நீங்க ஈஸியா சர்வை பண்ண வச்சிடலாம். ஈஸியா நீங்க ஓகே. ஃபீடிங் கொடுத்து காப்பாத்திட முடியும். சோ இதோட ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா 1800, 2000 அந்த மாதிரி ரேஞ்ச்ல ம். இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த கோல்டன் சாக்கனி தான் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி. ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க அது வாங்கிட்டு அதுல இருந்து நீங்க கத்துக்கிட்டு நீங்க வேற வேற டரன்டுலாஸ் அப்டேட் ஆயிக்கலாம். ஓகே. இப்ப ஓகே. எடுத்த உடனே யூனிக்கா நீங்க வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் அத பத்தி நீங்க கத்துக்கணும். இந்த பேர்ட்ஸ் மாதிரி தான். இனிஷியலா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேர்ட் வாங்க போறீங்கன்னா ஸ்மால் ம். கன்யூர் வாங்கி அத பத்தி கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிரிம்சன் பெல்லிட், சன் ஓகே. கன்யூர், மாங்க், கிரே பேரட் அந்த மாதிரி அப்டேட் ஆயிக்கலாம். ம். அதே மாதிரி தான் இதுல நீங்க பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதோ இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கோல்டன் சாக்கனி தான் பெட்டர் சாய்ஸ். அத ஓகே. வாங்கி வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கலாம் ப்ரோ. ஓகே. ஓகே ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த மாதிரி நெறைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணதுக்கு. பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷூர் ப்ரோ. ஆக்சுவலா அடுத்து நம்ம ஃபார்ம் ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த வீடியோவும் போடுவோம் ப்ரோ. ஓகே. அப்ப ஓகே பேர்ட்ஸ்மே ப்ரோ. இருக்கும். பேர்ட்ஸோட டயட் அத பேர்ட்ஸ் பத்தி அதோட பேரண்ட்ஸ் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு அது எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம அந்த ஓகே. டீடைல்ஸ்மே நெக்ஸ்ட் ஒரு வீடியோல கொடுத்துடலாம். பேர்ட் வளர்க்குறவங்க எப்படி அத மெயின்டெயின் பண்ணணும்ன்றதையும் உங்ககிட்ட கேட்டு நான் ஒரு வீடியோவா போடலான்னு இருக்கேன். ஆப்வியஸ்லி ப்ரோ. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மலேசியா, தாய்லாந்துலலாம் அவங்க வளர்க்குற பேர்ட்ஸ் வளர்க்குற பேட்டர்னே கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா ஓகே. அங்க இருக்க பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப டிசீஸ்க்கு ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். ஓகே. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் மேல ரிலே ஆக மாட்டாங்க. ஓகே. சோ அவங்க ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் டயட்லயோ ஆ. இல்ல அதுக்கு தேவையான கரெக்ட் நியூட்ரிஷனும் மெயின்டைன் ம். பண்றதுனால பண்ணிருப்பாங்க. அந்த டைப் ஆஃப் டயட் எப்படி குடுக்குறதுன்றத நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் bro கண்டிப்பா. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஹாய் ப்ரோ. இந்த மாதிரி எனக்கு வேணும்னா நான் என்ன ப்ரோ பண்றது இந்த ப்ரோ பொருள்லாம்? இன் கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வேணும், நிஜமாவே நீங்க ஜென்யூனா வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஹாபிக்காக தான் வளர்க்க போறீங்கன்னா மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க ப்ரோ. என்னோட கான்டாக்ட் நம்பர் 63749 63150. இன் கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது நான் உங்களுக்கு ரிப்ளை பேக் பண்றேன்.
நீங்க வந்து நேர்ல பாருங்க. உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ நீங்க எடுத்துக்கலாம். லைக் நாங்க வந்து ப்ரீட் பண்றதுல இருந்து எது வருதோ அத பொறுத்து தான் ப்ரோ இருக்கும். ஓகே. ஸ்பெசிஃபிக்கா என்ன ரெக்வயர்மென்ட் இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி நாங்க வெளில என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்துச்சுனாலும் எடுத்து குடுக்க முடியும் ப்ரோ. ஓகே. நன்றி ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ.